வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 78வது பாடல். பரிமளக் களபச் சுகந்த சந்தத் தனமானார்படை யமப்பட என அந்திக்குங் கண் கடையாலே வரியளி நிறைமுரல் கொங்கு கங்குற் குழலாலே மறியிடும் மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே. இந்த விளை மாதர்களுடைய மார்பகங்கள் நறுமணமிக்க சந்தன கலவைகளின் வாசனை வீசும் அழகிய மார்பையுடைய இந்த பெண்களுடைய படையிலே மிக கொடிய யமப்படைக்கு ஒப்பான இந்த படையில் கடைக்கண்ணால் சந்திக்கின்ற பார்வையாலும் கோடுகளை உடைய இந்த வண்டுக்களுடைய கூட்டமே ஒலிக்கின்ற பூவாசம் மிகுந்த கரும் கூந்தலுடைய அழகாலும் மொத்தத்தில் இந்த விளை மாதர்களுடைய அழகில் மயங்கி திரிகின்ற அடியேனை என்னை பகவானே இன்பத்துடனும் பிரியமாகவும் ஆட்கொண்டு அருள்வாயாக என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். அரிதிரு மருகா, திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே எங்கள் அரிதிரு மருகா, கடம்பத் தொங்கற்றிரு மார்பா, கடம்ப மாலையை அணிந்துள்ள திருமார்பனே, அலை குமுகுமுவென வெம்ப கண்டித்தெரிவேளா, அலைகள் குமுகுமுவென கொதித்து பொங்குமாறு கடலினை கோபித்து வேலினை செலுத்தியவனே, இறுதிப்போரில் சூரன் மாமரமாகி கடலுக்குள் ஒளியும் போது நம் முருகப்பெருமான் கடல் மீது கோபமாக வேலினை விட்ட வரலாற்றைத்தான் இங்கு நமக்கு நினைவுபடுத்தியுள்ளார் நம் அருணகிரியார். அலை குமுகுமுவென வெம்ப கண்டித்து எரிவேளா, அந்த அலைகள் குமுகுமுவென கொதித்து பொங்குமாறு கடலினை கோபித்து வேலினை செலுத்தியவனே எங்கள் கந்தக் கடவுளே. திரிபுரத் தகனரும் வந்திக்குன் சர்க்குருநாதா, முப்புறத்தை எரித்த நம் சிவபெருமான் இருக்கிறாள் அல்லவா, அப்படி முப்புறத்தை எரித்த சிவனாரே கும்பிடும் உத்தம குருநாதா எங்கள் முருகப்பெருமானே, ஜெய ஜயா ஹரஹரா செந்திற்கந்த பெருமாளே, வெற்றியை உடையவனே பாவத்தை நீக்குபவனே என்பதைத்தான் இங்கு ஜெய ஜயா ஹரஹரா வெற்றியை உடையவனே பாவத்தை நீக்குபவனே திருச்செந்தூரில் எழுந்தருளிய கந்த பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.